நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி. சென்னை 6/5/2025 வணிகர்களுக்கான புதிய அறிவிப்புகளை தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ளார். அதன் விவரம் வருமாறு: 42வது வணிகர் தினத்தையொட்டி இன்று 5/5/2025 சென்னை மதுராந்தகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் நடைபெற்ற வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதில் கலந்து கொண்டு வணிகர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கூறியதாவது: தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு வணிகர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று மே 5ஆம் தேதியை வணிகர் நாள் என்ற அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்றார். வணிகர்களின் நலனை காக்கும் அரசாக திமுக இருக்கும். நாட்டில் முதல்முறையாக 1989ஆம் ஆண்டு வணிகர் நல வாரியம் அமைத்தது தமிழ்நாட்டில்தான் என கூறிய அவர் மேலும் வணிகர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டார். வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்து நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை 3 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும். உணவுப் பொருட்கள் விற்பனை, சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து 500 சதுர அடிக்கு கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில் இனி தொழில் உரிமம் வழங்கப்படும். சென்னை மாநகராட்சி நீங்கலாக பிற மாநகராட்சிகளில் உள்ள கடைகள், வணிக வளாகங்களில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க அமைக்கப்பட்ட வழிகாட்டுக்குழுவை போல சென்னையிலும் பிற நகராட்சிகளிலும் அமைக்கப்படும். 9 சதுர மீட்டருக்கு மிகாமல் வைக்கப்படும் பெயர்ப்பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. வர்த்தகர்கள், சிறு வியாபாரிகளுக்கான புதிய இணையதளம் உருவாக்கப்படும். 22 சேவைகளை இதன் மூலம் வணிகர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மே 5ஆம் தேதியை வணிகர் நாளாக அறிவிப்பதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும். மக்கள் நலன் கருதி 24 மணி நேரமும் கடை திறக்க வழங்கப்பட்ட அரசாணை ஜூன் 4ஆம் தேதியோடு முடியும் நிலையில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். இவ்வாறு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அன்பான நேயர்களே வணக்கம். மீனா டிவி, இது உங்கள் டிவி. நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள். நன்றி.